தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். மின்னமலம் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம் கலைச்செல்வி. நலமா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். விஜய் அவர்கள் தெளிவா இப்ப அவங்க தீர்மானமும் போட்டாங்க. சிஎம் வேட்பாளர் விஜயுடைய தாவேக தலைமையில தான் கூட்டணி அமையும் அப்படிங்கிறதையும் தெளிவா சொல்லிட்டாங்க. இந்த அறிவிப்பு யாருக்கெல்லாம் பீதியை கிளப்பிருக்கு, யாருக்கெல்லாம் ஒரு சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு? யாருக்கெல்லாம் பீதியை கிளப்பி இருக்குங்கிறதுக்கு உதாரணம் உதயகுமாரே தான். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் பேசினாரு. இல்ல திமுக எதுக்கிற எல்லா கட்சியும் ஒரு அணியில வரணும், தாவேக்காவுக்கும் அழைப்பு கொடுக்கிறாரு. தாவேக்கா இன்னும் சொல்ல போனால் தேமுதிக, டாக்டர் அன்புமணி எல்லாருக்குமான அழைப்பாக அவர் சொன்னாரு. அப்படின்னா திமுகவை வீழ்த்துவதற்கு அதிமுக பிஜேபி பலம் பத்தாதுன்னு அவர் ஃபீல் பண்றதுனால சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி நேற்று போட்ட கூட்டத்துல யாருமே கூட்டணி பத்தி பேச வேண்டாம், அது நடக்கிறப்ப நடக்கும், யாரும் வெளியில பேசாதீங்கன்னு சொன்னாரு. இப்போ உதயகுமார் இன்னைக்கு பேசினாரு. அப்படின்னா இன்னும் அதிமுகல அந்த எதிர்பார்ப்பு இருக்கு, அந்த ஆசை இருக்கு. நீங்க ஆரம்பத்துல குறிப்பிட்ட அந்த ஆசை இன்னமும் இருக்கு. இல்ல அது இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு தான் இருக்குதா? உதயகுமார் இரண்டாம் கட்ட தலைவர் கிடையாது. அவர் எடப்பாடியோட வாய்ஸ் ஆஃப் எடப்பாடி. அவர் எப்படி இரண்டாம் கட்ட தலைவர் ஆவார்? ராஜேந்திர பாலாஜியும் அதே தான் சொல்றாருல்ல. அவருக்கு ராஜேந்திர பாலாஜி முதல்ல சொன்னாருங்க, எடப்பாடி பழனிசாமி இப்போ ஒரு விதி போட்டாச்சு, கூட்டணியை பத்தி யாரும் பேசாதீங்கன்னு. அதுக்கு பிறகு இன்னைக்கு தானே பேசுறாரு உதயகுமார். சரி, உதயகுமார் அவர் தென் மாவட்டத்தில் இருக்கிற முக்குளத்தோட பிரதிநிதியா தான் இருக்கணும் அதிமுகன்னு நினைக்கிறாரு. பசும்பொன் தேவர் நினைவாஞ்சலிக்கு எடப்பாடி போகும்போது நான் ரத்த கையெழுத்து வேட்டை நடத்த போகிறேன்னாரு. ஒரு கம்யூனிட்டி ரெப்ரஸன்டேட்டிவ் ஆகணும்னு நினைக்கிறதா, தலைவர்கள் அப்படி நினைக்கிறதா, அதெல்லாம் நான் தவறுன்னு சொல்லல. கூட்டணியை பத்தி யாரும் பேச வேண்டாம்னு சொன்ன பிறகு உதயகுமார் பேசுறாரு அப்படின்னா அந்த ஆசை இருக்கு, அதை அடக்க முடியல. எப்படியாவது, ஏன்னா பலம் இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க. இது கற்பனையான வாதம். என்ன, ஒரு கட்சி எதுக்குற எல்லா கட்சியும் ஒன்னா சேரணுங்கிறது, அது எப்படி சேர முடியும்? அப்ப என் கட்சிக்கு என்ன நன்மை கிடைக்கும்? நான் உங்களோட சேர்ந்து என் ஓட்டை உங்களுக்கு தரேன்னா எனக்கு என்ன தருவீங்க இன் ரிட்டர்ன்? விஜய் பொலிட்டிக்கல் ஒயில்ட் கார்டு, நமக்கு தெரியல உண்மையாவே அவர் எவ்வளவு சதவீதம். எல்லாம் அவர் கிளைம் பண்றது தானே. முன்னாடி எல்லாரும் இருக்காங்கன்னா அது எல்லா தலைவரும் அப்படித்தானே சொல்லுவாங்க, என் முன்னாடி தாங்க தமிழ்நாடே இருக்கும்பாங்க. அதிகபட்ச ஓட்டு தலைவர்கள் எவ்வளவு வாங்கியிருக்காங்க? 30-35%. அப்படின்னா 65% எதிர்ப்பா இருக்காங்கன்னு தானே அர்த்தம். தமிழ்நாடு எப்பவுமே ஒட்டுமொத்தமா யார் முன்னாடி இருந்ததே கிடையாதுங்க. அண்ணா காலத்திலே 50% இந்த கூட்டணி வாங்குச்சு. அப்ப 50% எதிர்ப்பு தானே எப்பவுமே இருக்காங்க. எந்த ஸ்டேட் இருக்கும்? 30% சொத்துலான நரேந்திர மோடி பிரதமரா இருக்காரு. அப்படின்னா 70% கிட்டத்தட்ட 70% எதிர்ப்பா இருக்காங்கன்னு தானே அர்த்தம். போஸ்ட் சிஸ்டங்க நம்ம. அப்படிங்கும்போது வின்னர் டேக்ஸ் ஆல், ரன்னருக்கு 0. இதுதான் நம்ம சிஸ்டம். ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் கிடையாது. அப்ப எல்லாரும் நம்ம பின்னாடி இருக்கிறாங்கன்னு சொல்றது அது ஒரு கற்பனையான அரசியல், அவ்வளவுதான். அதை தாண்டி ஒண்ணும் கிடையாது. விஜய் ஒரு கோடு போட்டு காட்டிட்டாரு, நான் தான் முதலமைச்சர் கேண்டிடேட், அதை ஒத்துக்கிறதுனா வாங்க. அதாவது அதிமுக மைனர் பார்ட்னரா இருந்தா விஜயோட போலாம், இப்படிதான் நான் அதை புரிஞ்சுக்கிறேன். வரலாற்றுல வேற நிறைய பிழைகள் அவங்க அந்த புதுப்பு பேசின எல்லாருமே ரொம்ப இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு. இன்னும் சொல்ல போனா வரலாறும் தெரியல. கலைஞர் அரசு, ஸ்டாலின் அரசுல பிழைபட பேசினாங்க. அது 2001 சம்பவங்க. 25 வருஷத்துக்கு முந்தைய நடந்த விஷயம். அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படின்னா யார்ட்டையாவது கேட்டுட்டு பேசணும். கலைஞர் பெயில் கேட்டாரு, இல்ல அவர் பெயில் கேட்கலங்கிறதா உண்மை. என்ன காரணம்னா சண்முக சுந்தரம் அவர்கள் தான் அப்போ பப்ளிக் ப்ராசிக்யூஷன் ஏஜி, ஃபார்மர் ஏஜி எல்லாமே அவர் தான் ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாருங்க. அசோக்குமார் கோர்ட்ல வருது. அசோக்குமார் இங்க ஏ பிளாக்ல இங்க குடியிருக்கும் போது அவர் நைட்டோட நைட்டா கலைஞரை கொண்டு அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணாங்க. எஃப்ஐஆர் காப்பியே வரல கோர்ட்டுக்கு. எஃப்ஐஆர் காப்பி இல்லாம எப்படி ஜுடிஷியல் ரிமாண்ட் கொடுக்கறது? கொடுக்க முடியாதுல்ல, பேசிக் டாக்குமெண்ட் வேணுமே. பட் ஜுடிஷியல் ரிமாண்ட் கேட்கறாங்க. அப்போ ஒரு மூப்பனார் கேஸ் இருந்துச்சு. அந்த மூப்பனார் கேஸை உதாரணமா காட்டி தான் சண்முக சுந்தரம் வாதாடினாரு. அப்படி கொடுக்க முடியாதுங்க, ரிமாண்டே எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாதுங்கிறத நிலைமை. பட் கலைஞர் பெயில் கேட்க வேணாம்னு முடிவு பண்ணிட்டாரு. அவர் சொல்லிட்டாரு, நான் பெயில் கேட்க போறது இல்லை, வரட்டும், சார்ஜ் ஷீட் போட்டு நான் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிச்சுட்டு வெளியில வரேன்னாரு. மாசக்கணக்கில் ஆகும் அதுக்கு.
நான் தயாரா இருக்கேன்ட்டாரு. ஜெயலலிதா கொஞ்சம் யோசிச்சிட்டாங்க அப்படியான ஒரு முடிவை அவர் எடுக்கும்போது. அப்புறம் நைஸா கவர்மெண்டே வந்து அவங்க பெருசா ஜுடிஷியல் ரிமாண்டை பெரிய அளவுக்கு வலியுறுத்தலாம் இல்லை. கலைஞர் வந்து வெளியில வந்துட்டாரு. அவ்வளவுதான். ரிமாண்ட் நாட் எக்ஸ்டெண்டட், அப்படிதான் நம்ம அதை எடுத்துக்கிடணும். இதெல்லாம் தெரிந்த வரலாறு தெரிந்தவர்கள் இன்னமும் இருக்கிறாங்க. ஸ்டாலின் இங்க பெங்களூர்ல இருந்தார். ஸ்டாலின் அவர் வந்து இங்க சம்பவம் எஃப்ஐஆர்ல பேர் சேர்த்துட்டாங்கன்னா அவர் வந்து இங்க சரண்டர் ஆகி பெயில் வாங்கியாச்சு. இன்னைய தேதி வரைக்கும் அந்த கேஸ் மேம்பால ஊழல் வழக்குங்க. இன்னைய தேதி வரைக்கும் அது என்ன ஆச்சுன்னு யாருக்கு தெரியாது. அரசியல் வழக்குகள் நிறைய வழக்கு அப்படிதான் இருக்கும். ஆனா புதிதா கட்சி துவங்குறாங்க. முதலமைச்சர் கேண்டிடேட் நம்ம தலைவர் தாங்க முதலமைச்சர்னு சொல்றாங்க. சொல்லட்டும். ஆனா பழைய முதலமைச்சர்களோட வரலாறு எல்லாம் படிக்கணுமா வேண்டாமா? அதை வச்சு இல்லாமலே முதலமைச்சர் கேண்டிடேட் சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கு? அப்ப இவங்களோட கூட்டணி வச்சுதான் வந்து இவங்க வந்து கரையேற போறாங்களா? சரி, காகித கப்பலை நம்பி நீங்க எப்படிங்க கடல் கடக்க முடியும்? ஆனா நீங்க ஆதவ அர்ஜுனாவோட பேச்ச சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப வரலாறு தெரியாம அவங்க பேசுறாங்க அப்படின்னா கூட இன்னைக்கு தேர்தல் வாக்கு அரசியல் இதுதானே பெரிய பேசு பொருளா இருக்கு. இப்ப இதை வைத்து பார்க்கும்போது அதிமுக இன்னமும் வந்து நம்பிக்கிட்டு தான் இருக்காங்களா விஜய் வருவாரு அப்படிங்கிறத? அவர் மாநாட்டுல விஜய் மாநாட்டிலேயே அதிமுகவையும் அடிச்சிட்டாரு. அவங்க அதிமுக தொண்டர்கள்லாம் என்ன மாதிரி என்ன தவிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்களை பேசிட்டாரு. இருந்தும் இன்னும் ஆசையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஆர்பி உதயகுமார். இந்த இடத்துல அதிமுகவோட நிலைப்பாடு என்னவா இருக்கு? இபிஎஸ் ஓட குறிப்பா இபிஎஸ் ஓட நிலைப்பாடு எப்படி இருக்கு? இபிஎஸ்க்கு அந்த ஆசை உள்ளூர் இருக்குல்லங்க, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. சரி, ஒரு அரசியல்வாதிக்கு அப்படிதாங்க இருக்கும். வெறும் லெட்டர் பாட்டு பாட்டியை கூட கூப்பிட்டு தலைவர் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் பேசுறதை நம்ம பார்க்கலையா? அப்போ அது இருக்கும். நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. ஆனா இதெல்லாம் வெளிப்படுத்த மாட்டாங்க. கூட்டணி அது ஒரு வருஷத்துக்கு தேர்தல் ஒட்டி தாங்க முடிவு பண்ண முடியும். இது சரியான நிலைப்பாடு தான். அப்புறம் ஏன் பிஜேபி கூட்டணியை ஒரு வருஷத்துக்கு முந்தி முடிவு பண்ணீங்க? அது தேவையில்லையே. இப்ப பிஜேபி கூட்டணின்னு ஒண்ணு இருக்கிறதுனால தானே அதுக்கு விமர்சனங்கள் மாற்றி மாற்றி வருது. பிப்ரவரி மாசம் எடுத்துக்கலாமா அந்த முடிவை? பிஜேபி எத்தனை சீட்டு கேட்க போதுன்னு யாருக்குமே தெரியாது. அவங்க திடீர்னு எனக்கு 60 கோடி 70 கோடினாங்கன்னா கொடுத்துருவீங்களா? அப்ப அதிமுக அடிப்படையில 2 பிழை செய்யுது. ஜெயலலிதாமாவோ இல்ல எம்ஜிஆரோ இந்த பிழை செய்ய மாட்டாங்க. கூட்டணிங்கிறதெல்லாம் முடிவு பண்றது கடைசி நேரத்துல முடிவு பண்ணுவாங்க. சீட்டு ஒத்து வரல அப்படின்னா வேண்டான்றுவாங்க. ஓபிஎஸ் பத்தி இப்போ இவர் பேசுறாருங்க, வைகோ. இந்த கொஞ்ச நேரத்துக்கு முந்தி என்ன சொல்றாரு? 2011 தேர்தலில் எனக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டும் 15 எம்எல்ஏ சீட்டும் தரதாக வந்து ஜெயலலிதா வந்து அவங்க விரும்பினாங்க. அதை வந்து துக்ளக் ஆசிரியர் சோ அவர்கள் தினமணி ஆசிரியர் வைத்தியநாதன் அவர்கள் மூலமாக சொல்லிவிட்டாங்க. நான் வந்து ஓபிஎஸ் போன் பண்ணுவாரு என்று எதிர்பார்த்தேன். என்னன்னா அப்போ ஓபிஎஸ் உள்ளிட்டோர் அடங்கிய ஒரு குழு தாங்க பேச்சுவார்த்தைக்கு போகும். எல்லாத்தையும் கேட்டு கடைசியில் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க எல்லாம் அம்மாட்ட போய் சொல்றோங்க, அவங்க தாங்க முடிவெடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு எதுக்கு குழு போகுதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா எப்பவும் அப்படித்தான் சொல்லுவாங்க. 2016 வரைக்கும் அதான் நிலவரம். அப்போ இன்னைக்கே அவர் கிளைம் பண்றாரு வைகோ. 2006 கூட்டணியில வைகோ வந்து அதிமுக அடுத்த இடம் 30 சீட்டுங்க, 30+ சீட்ல நின்னாரு. 2006 இருந்து 11க்குள்ள ஒரு நிலைப்பாடுகள் மாற்றம். அப்புறம் வந்து கலைஞரோட நெருக்கம் காட்டினாரு. அதிமுகலையும் வந்து அவர் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாரு. ஓபிஎஸ் வந்து எப்படி என்ன ப்ராமிஸ் அவரால் தர முடியும்? இல்ல ஜெயலலிதா விருப்பத்துக்கு மாறாக என்ன செய்ய முடியும் அவரால்? இப்ப பேசி என்ன பயன்? ஓபிஎஸோட இருக்கிற எம்எல்ஏக்கள்லயே மனோஜ் பாண்டியும் போயாச்சு திமுகவுக்கு. வைத்திலிங்கம் போறாருன்னு பேச்சு அடிப்படுது. ஜேசிடி பிரபாகர் ரொம்ப நாளா ஒதுங்கி இருக்காரு. இப்போ ஓபிஎஸ் மட்டும் தான் அங்க தனியா இருக்காரு. அப்படின்னா ஓபிஎஸ் திமுகவுக்கு வராரு, அதை வந்து விரும்பல, வைகோ அவர்கள் விரும்பல. அப்படிதான் இப்ப பேச்சு வருது. அதுல என்ன காரணம்னா, ஓபிஎஸ்க்கு இன்னைக்கு தேதிக்கு அதிமுகலையும் சே இல்ல. அவருக்கு அவரா இனிமேல் முயற்சி பண்ணி புதிய கூட்டணிகளுக்கு போய் இல்ல விஜய் தலைமையிலான கூட்டணிக்கு போய் ஒரு அரசியல்வாதி எப்படியும் எம்எல்ஏ ஆகணுங்கிற எண்ணம் இருக்கும். சிட்டிங் எம்எல்ஏ வர அதுக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சாகணும். வைகோ கிட்டத்தட்ட 2011 நடந்த சம்பவத்தை இப்ப நினைவு கூறுறாரு கட்சிக்காரங்க மத்தியில. கிட்டத்தட்ட இதே தவிர விஜயும் பண்றாரு. என்னன்னா விஜய்க்கு தெரியாம இருக்கும், கட்சிக்காரங்களுக்கு தெரியணும், கட்சியில இருந்து பேச வர்றவங்களுக்கு தெரியணும். அது அவங்க ப்ராப்பரா தெரிஞ்ச மாதிரி தெரியல. ஸ்பீச்சே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர மாட்டேன்றாங்க. அதாவது ஜெனரலா நீங்க ஆரம்பத்தில் சொன்னீங்களே தொண்டர்களை உற்சாகப்படுத்தாது, அதெல்லாம் சரிதான். பிழைப்பட சொல்லும்போது வர்ற ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து அதை எடுத்து இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியா ஸ்ட்ரென்த்ல அடின்னு அடிப்பாங்க.
அடிக்கும் போது என்ன வரும்னா, ஓ இவங்களுக்கு இது கூட தெரியலையே, இவங்களை நம்பி எப்படிடா ஓட்டு போடுறதுன்னு சாமானியர்கள் நினைப்பாங்க. சரி, எல்லாரும் இன்னைக்கு பாக்குறாங்க செல்போன் ரூல்ஸ். செல்போனும் யூடியூப் சேனல்களும் சோசியல் மீடியாவும் தான் எதிர்கால அரசியலோட போக்கே தீர்மானிக்குது. அப்ப அதுல பிழை ஏற்பட்டா முதலமைச்சரா எப்படி ஆக முடியும்? அதிமுக விரும்புதுங்க, அதை இல்லைன்னு நான் சொல்லலை. நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். அரசியல்ல இதுதான் நடக்கும் அதுதான் நடக்குங்கிறதுக்கு ஒரு உத்தரவாதம்லாம் கிடையாது. காங்கிரஸ் கட்சி கூட திடீர்னு அந்த மேலிட பார்வையாளர் வந்து தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்லாம் அதிகரிச்சிருச்சு ஒரு ஃபிகர் தராரு. அதுக்குள்ள அதிமுக ஆட்சி காலமும் வருது. ஒரு ஃபிகர் தராரு, அதெல்லாம் பார்க்கணுங்க, முதலமைச்சர் சரியா கவனிக்கணும் அப்படின்னு மேலிட பார்வையாளர் பேசும்போது அது மேலிடத்தோட பார்வையாக கருதப்படும். கட்சிக்காரன் பேசலாம், மேலிட பார்வையாளர் பேசக்கூடாது. அவருக்கு எப்படி தமிழ்நாடு அரசியல் என்ன தெரியும்? அவருக்கு பேசுறாரு, இருக்கலாம், அவங்களுக்கு கூட ஒரு எண்ணம் இருக்கலாம், புதிய கூட்டணி அமைக்கலாம், பீகார் தேர்தலில் நமக்கு வெற்றி கிடைச்சிரும், அதுக்கு பிறகு நம்மளோட நேஷனல் கெத்தை வந்து கூட்டிக்கிடலாம்னு நினைக்கலாம். அப்போ மாறுதலுக்கு உட்பட்டது, கூட்டணி அரசியல் மாறுதலுக்கு உட்பட்டது. அதுதான் இதுல நம்ம பார்க்கிற அடிக்கோடு. யார் வேணாலும் யாரு கூட வேணாலும் கடைசி நேரத்தில் சேரலாம். வைகோவே சொல்றாரு, இன்னைக்கு இப்படியெல்லாம் பிரச்சனை வந்ததுனால தாங்க நாங்க 2011 தேர்தலையே போட்டி போட முடியாம போயிருச்சுங்க. போட்டி போடல, தேமுதிக போய் அதிமுக கூட்டணிக்கு போச்சு எதிர்பாராத விதமா. இதே மாதிரி விஜயகாந்த் தான் முதலமைச்சர் சொல்லிட்டு இருந்தாங்க. விஜய் சொல்ற மாதிரி 10 கடைசி வரைக்கும் 2010 கடைசி வரைக்கும் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து கூட்டணி மாறிச்சு, விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர் ஆனாரு. இதெல்லாம் தான் வரலாறு. அப்போ மாறுதலுக்கு உட்பட்டது, கடைசி நேரம் மாறுதலுக்கு உட்பட்டது, அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா ஒரு ரூட்ல போறாங்கல்ல, இப்போ விஜய் நீங்களே சொன்ன மாதிரி அவர் அதிமுகவையும் தாக்கி தான் பேசினாரு. அதே நேரத்தில் அதிமுக இருக்கிற சாதாரண தொண்டர்களுக்கு என்னங்க, இப்போ விஜய்க்கு போய் மீண்டும் மீண்டும் அழைப்பு கொடுக்குறாங்க, அவர் நம்ம முகத்துல கரியை பூசிட்டே இருக்காரு, இது நமக்கு தானே அவமானம். ஊர்ல அவன் அரசியல் பண்ணணும்ல, ஊருக்குள்ள அவன் அரசியல் பண்ணும்போது எங்க தலைவரை நம்பி தானையா நீங்க எல்லாம் இருக்கீங்கன்னு விஜய் கட்சிக்காரன் கேட்பான்ல, அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? இந்த இடம் வந்து ஏன் உதயகுமார் புரிஞ்சுக்கிடல? அவர் சீனியர் பொலிட்டீஷியன். அப்ப அதிமுகவுக்கு ரொம்ப ஆசை, அந்த ஆசையின் வெளிப்பாடுகள் தான் இதெல்லாம். இல்ல அதிமுக இந்த பாஜக கூட்டணி பலவீனமா இருக்குன்னு அவங்களே அதை உணர்றாங்க அதிமுக. அப்ப நமக்கு ஒரு வலுவான கூட்டணி வேணும், அதுக்கு விஜய் வந்தாதான் சரியா இருக்கும், எப்படியாவது பாஜகவாவது கொண்டு வந்துடாதா அப்படிங்கிற எண்ணம் அவங்க மனசுல இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா ஆர்பி உதயகுமார் ஜனவரி தை பிறந்தால் வழி பிறக்கும் இதுவரைக்கும் சொல்றாரு. அப்ப அதை நோக்கி எப்படியாவது நகர்த்திடலாங்கிற எண்ணத்துல இருக்கிறாங்களா? அப்படிதான் இருக்காங்க. ஆசை வெட்க மரியாதை இதுல வந்து கட்சியை டேமேஜ் பண்றாங்க, அதிமுகங்கிற கட்சியை. ஏன்னா கட்சிக்காரன்னு ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தாங்க எல்லாமே, சகலதும் அதுதான். அவன் தான் சின்ன சின்ன ஊர்களில், பேரூர்களில், சிற்றூர்களில் அவன் தான் வந்து அதிமுகவுக்காக வேலை பார்க்கணும், திமுகவுக்காக வேலை பார்க்கணும். கட்சிக்காரனை நீங்க அதைரியப்படுத்திட்டாலோ பலவீனப்படுத்திட்டீங்கனாலோ அவன் வீட்டில் போய் படுத்துருவான், அவ்வளோதான். உதயகுமாராலேயே ஜெயிக்க முடியாமல் போயிடும். இப்போ இது மாதிரியான பேச்சுகள் விஜய் தானங்க தேடி வரணும். இவங்க எதுக்கு விஜயை தேடணும்? ஐ டோன்ட் சீக் எனி பர்சன், ஐ எம் ஒன்லி சார்ட் ஆஃப்டர்மாங்க ஜெயலலிதா. நான்லாம் யாரையும் தேடி போறதெல்லாம் இல்லைங்க, என்னையே தான் நீங்க தேடி வரணும். நரேந்திர மோடியை தேடி தானே போனாரு. சரி, கெத்தான பார்ட்டி, அது சாதாரண பார்ட்டி கிடையாது. 2016 வேணா யார் வேணாலும் கூட்டணிக்குவாங்க, ரெட்டையில நில்லுங்கன்ட்டாங்க, ரொம்ப சிம்பிளா. அப்படியெல்லாம் ரெட்டையில நின்று ஜெயிச்சவர் தான் நம்ம தனியரசு, நம்ம எல்லாரோட நண்பர். இன்னைக்கு அவரே வந்து அதிமுக ரொம்ப திசை மாறி போகுது, மனோஜ் பாண்டியன் போன தேர்தல் வரைக்கும் ஜெயிச்சிருக்காரு, அதிமுக வந்து திசை மாறி போகுதுன்னு அவரும் சொல்றாரு. திமுக நோக்கி மைக்ரேஷன் தொடங்கி இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம பாக்குறோம்ல. அப்போ வெளிப்படையாக விஜய்க்கு அழைப்பு விடுப்பதன் மூலமாக உதயகுமார்ல அதிமுக சீனியர் லீடர்ஸ் அப்படி அழைப்பு விடுத்தாங்கன்னா அதிமுகவை பலவீனப்படுத்துகிறார்கள். பிஜேபியை வந்து பேர வலிமையை கூட்டுகிறார்கள். ஓ இவங்க இவ்வளவுதான் போல இருக்குன்னு பிஜேபி நினைக்குமான்னு நினைக்காதா? பிஜேபிக்கும் அந்த ஆசை இருக்குல்ல சார், எப்படியாவது விஜயை கொண்டு வரணும்னு. அமித்ஷா எல்லா மாநிலத்திலையும் எப்படிப்பட்ட கட்சியே கொண்டு வந்துடுறாரு கூட்டணிக்கு, இங்க விஜயை கொண்டு வர முடியாதா அப்படிங்கிற ஒரு நப்பாசை அவங்களுக்கு இருக்கலாம்ல பாஜகவுக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த ஐடி சிபிஐ இடி எல்லாம் வச்சு கொண்டு வந்துடலான்னு. அதெல்லாம் கட்டாய கல்யாணங்க, தேரவே தேராது, ராங் ஐடியா. அப்படின்னா திமுகவே கொண்டு வந்திருக்கலாமே பிஜேபி கூட்டணிக்கு, இப்ப இல்ல முன்னாடியே. ஏன் கொண்டு வர முடியல? அப்போ சரி, மகாராஷ்டிரால ஏன் உத்தவ் தாக்கரே கொண்டு வர முடியல? அதெல்லாம் முடியாதுங்க. சரி, ஒரு பார்ட்டி வந்து ஒரு பாலிடிக்ஸ்ல ஒரு ஓட்டு வங்கியை கிரியேட் பண்ணும். பாலிடிக்ஸ்ல ரொம்ப முக்கியமானது என்னன்னா பிரைம் டிஃபெண்டர் பாலிடிக்ஸ் தான்.
மாநில நலன்களை, அது மகாராஷ்டிராவா இருந்தாலும் பீகாரா இருந்தாலும் எல்லாத்தையும் ஒண்ணுதாங்க. மாநில நலன்களை பாதுகாப்பதில் யார் வல்லவர்? பீகாரன் தேஜஸ்வி நான் தான் வல்லவன் பாரு, இங்க மு.க. ஸ்டாலின் நான் தான் வல்லவன் பாரு, இல்லையா? சோ மாநில அரசியல். தேசிய அரசியல் பண்றது தேசிய கட்சிகள், அது வேற விஷயம். மாநில கட்சிகள் மாநில அரசியல் தான் பண்ண முடியும். அப்படின்னா தமிழ்நாட்டின் நலன்களை பாதுகாப்பது என்று வரும்போது பிஜேபியை வந்து நேர எதிர்ப்பதத்தில் நிறுத்துறாங்க. அப்ப விஜய்க்கு அந்த பிரச்சனை இருக்குல்ல, விஜயும் மாநில கட்சி தானே. அப்ப அவரோட கொள்கைகள் எல்லாமே தமிழ்நாடு ஓரியன்டா தான் இருக்கும். பெரியார் வழி கொள்கைகளா இருந்தாலும் சரிதான், பிற கொள்கைகளா இருந்தாலும் சரிதான். பிஜேபி நேரு எதிரான ஒரு விஷயம். அதோட விஜய் வந்து சேர்ந்தாருனாலே அது தற்கொலைக்கு முடிவானதாயிருமே. அது எப்படி பொலிட்டிக்கல் சூசைடுங்க, ஹராகிரி. அதோட கதையே முடிஞ்சிடும், கட்சியே கிடையாது அதுக்கு பிறகு. அதிமுகவே அந்த தவறை செஞ்சுதுங்க. இப்போ இதையே வந்து திமுக தரப்புல இருந்து எப்படி சார் எதிரொலிக்குது? தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.